பரிகாத்தா நேஷனல் கூட்டணி தற்போது பல்வேறு உள் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறது. கூட்டணியின் பங்காளி கட்சிகளான பாஸ் மற்றும் பெர்சாத்து இடையிலான உறவு எந்த நேரத்திலும் முறியலாம் என்பதை இது காட்டுகிறது என்று பக்கத்தான் ஹரப்பானின் தொடர்புத்துறை இயக்குனர் ஃபாமி ஃபாஜில் நேற்று தெரிவித்தார். பிரதமர் வேட்பாளர் யார் என்பதில் அவ்விரு கட்சிகளுக்கு இடையே கடுமையான பிரச்சனை நிலவி வருகிறது. மிக அண்மையில் கூட பெர்லிஸ் மாநில அமைச்சரவையில் இருந்து பெர்சாத்து பிரதிநிதிகள் நீக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் சுட்டிக்காட்டினார். உள் பிரச்சனைகளை தவிர்த்து நாடாளுமன்றத்தில் நிறை குறைகளை எடுத்துரைக்கும் எதிர்க்கட்சியினரின் செயல்பாடு மந்தமாகவே உள்ளது என்று PKR கட்சியின் தகவல் பிரிவு தலைவருமான ஃபாமி குறிப்பிட்டார். தாதியர்களுக்கான வேலை நேரம் நீட்டிக்கப்படுவது மீதான 5 தாதியர் சங்கங்களின் ஆய்வின் முடிவுகளை தாம் மறுபரிசீலனை செய்யப்போவதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் தெரிவித்துள்ளார். தற்போது மருத்துவமனை வார்டுகளில் பணியாற்றும் தாதியர்கள் வாரத்திற்கு 42 மணி நேரம் வேலை செய்து வருகின்றனர். ஆனால் வரும் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் அவர்கள் கட்டாயம் வாரத்திற்கு 45 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்ற பொதுச்சேவை ஊதிய முறையின் கீழான ஒரு புதிய உத்தரவுக்கு எதிராக எதிர்ப்பு கிளம்பியிருப்பதை தொடர்ந்து அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். மது போதையில் கார் ஓட்டியதாகவும் இம்மாத முற்பகுதியில் பாசிர் கூடாங்கில் தம்பதியரான இருவருக்கு மரணம் விளைவித்ததாகவும் இந்திய ஆடவர் ஒருவர் மீது ஜொகூர் பாரு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நேற்று குற்றம் சுமத்தப்பட்டது. அவ்விரு குற்றச்சாட்டுகளையும் நாகேஸ்வரன் எனும் 34 வயது ஆடவர் மறுத்து விசாரணை கோரினார். புரோட்டான் அல்சா காரை ஓட்டிய நாகேஸ்வரனின் ரத்தத்தில் மதுபான அளவு தலா 100 மில்லி லிட்டருக்கு 170 மில்லிகிராமாக இருந்தது. இது சட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகம் என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. காசிர் சலாக் தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தஜுடின் அப்துல் ரஹ்மான் மீது விதிக்கப்பட்டிருந்த 6 ஆண்டுகள் இடைநீக்க உத்தரவை அம்னோ அகற்றியுள்ளதாக அக்கட்சியின் தலைமைச் செயலாளர் அஸ்ரப் வஜிடி டுசுகி தெரிவித்துள்ளார். அவர் மீதான இடைநீக்கத்தை அகற்றுவதற்கு அம்னோ உச்சமன்றம் ஒருமனதாக இணக்கம் தெரிவித்துள்ளது. இடைநீக்கம் ஒரு முடிவுக்கு வந்திருப்பதை தொடர்ந்து அவர் மீண்டும் அம்னோவில் உறுப்பினராக சேர்ந்துள்ளார். வரும் 2026ஆம் ஆண்டை ஜொகூர் வருகையாளர்கள் ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அதனை முன்னிட்டு வருகையாளர்களை ஈர்ப்பதற்காக மாநில அரசாங்கம் 72 லட்சம் வெள்ளியை விளம்பர பணிகளுக்காக செலவிட உள்ளது என்று அம்மாநில மந்திரி பசார் டாக்டர் ஓன் ஹபீஸ் காசி தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டில் 1,20,00,000 சுற்றுப்பயணிகளை கவர ஜொகூர் திட்டமிட்டுள்ளது. இதனிடையே வரலாற்று பெருமைமிக்க இஸ்தானா பெசார் அரண்மனையும் சுல்தான் இப்ராஹிம் கட்டடமும் 68 லட்சம் வெள்ளி செலவில் புதுப்பிக்கப்பட்டு அடுத்த ஆண்டில் பொதுமக்களின் பார்வைக்காக திறந்துவிடப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.